பரதன் வந்து ரொம்ப நேர்த்தியான ரொம்ப அருமையான ஒரு டேரக்டர், மலையாளத்தில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்தோடனே இதை இப்படி பண்ணணும் அப்படின்னா கமல் சார் சொல்கிறாரு, ஓகே ஷூட்டிங் போகலான்ட்டாங்க. அப்போல்லாம் வந்து சினிமா ஷூட்டிங் போகிறது எப்படின்னா முதல் நாள் பூஜை போட்டு அடுத்த நாளே டக்குன்னு கிளம்பிடுவாங்க, வாங்க வாங்க போகலாம் போகலாம் அப்படின்வாங்க. நேராக அங்கே போனோன்னா கமல் சார் என்ன பண்ணியிருக்காரு, வந்தோடனே இப்போ இது இந்த கதை என்னென்னா, இந்த இடத்துல இந்த சீன் என்னென்னு ஒன்றுன்னா சொல்லிகிட்டே இருக்கவும் பரதன் சார் கேட்டாரா, சரி ஓகே அடுத்த சீன் அப்படின்னாரா, அடுத்த சீன் நம்ம அங்கே போய் யோசிச்சுக்கலாம் அப்படின்னார். உடனே பரதன் சார் சொன்னாங்க, எங்க பார் அப்படிலாம் சொல்லாத, எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும் எழுதிட்டு வா அப்படின்ட்டாரான். இல்லை எழுதிட்டு வர்றதுனா எப்படி அப்படின்னா, உடனே போய் நீ எழுதிட்டு வா, எல்லாம் பிரேக் பண்ணிக்கலான்னு ஷூட்டிங்கை பேக் பண்ணி பிரேக் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ஷூட்டிங்கை இந்த ஃபஸ்ட்டு நடந்ததில் ஒரு 4-5 நாள் ஷூட்டிங், அது ஒரு வாரம் நடந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த ஷூட்டிங்கை நாசர் சார்லாம் வந்து சும்மா பார்வையாளராக வந்து பார்க்க வந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் போய் உட்காந்து கதை இருக்கா, கதை போது இந்த கதையில் என்ன அப்படின்னா, இந்த கதையில் ஒரு மகன் இருக்கான், அவங்க அப்பா வந்து பெரிய தேவரில் பெரிய ஊரில் பெரிய தலைக்கட்டு, அவர் நடிகரத்தில் நம்ம சிவாஜி கணேசன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, மோனோ ஆக்ட் மாதிரி நடிச்சு காமிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு சீனியும் அப்படியே கமல் சார் இந்த பக்கம் பேசுறது டயலாக், அந்த பக்கம் சிவாஜி சார் என்ன பேசுவார், இந்த பக்கம் நாசர் என்ன பேசுவார்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடிச்சு காமிச்சிருக்காரு. அப்போ இது எல்லாத்தையும் நடிச்சு காமிச்சு எழுதி முடிச்சோன்னா பரதன் ஓகே ஸ்கிரிப்ட் ரெடியாக ஷூட் பண்ண போகலாம் அப்படின்னு இருக்காரு.